சென்னையில் நடைபெறும் பேட் கேர்ள் பட பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் பேசியதை பார்க்கலாம். இருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால் என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ. சிபிஎஸ்இ ஆக்ட் பிரகாரமா 5 வயசு குழந்தை கூட அவங்க பேரண்டோட கைடன்ஸ் ஆர்எல்ஸ் கார்டியனோட போய் பார்க்கறாங்க. இதுதான் சிபிஎஸ்இ சொல்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது, வந்துருச்சு. கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்டு இந்த படமும் பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் அ UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலான்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA 16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.